If you relive your life again, what two things different you will do? Looking back, you're 75 plus. I'm 78 now. You're 78. So if you relive your life again, நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கை திரும்பி வாழ்ந்தால் எந்த ரெண்டு காரியம் நீங்கள் சற்று இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கும் என்று நீங்கள் பின்னிட்டு பார்த்து ஹைண்ட்சைட் விஸ்டம். ரெண்டு காரியம் இல்ல, நிறைய காரியம். இன்னும் கொஞ்சம் மோர் டைம் வித் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் மோர் டைம் ஃபார் ஸ்டடி. படித்தேன், பட் இன்னும் காணாது. நான் வந்து இந்த டிசிப்ளின்ங்கிற பேரில் நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கேன். ஒழுங்குங்கிறதுல அவங்க மேலே ரொம்ப கட்டுப்படியாக இருந்திருக்கு. வெரி ஹார்ட் ஆன் பீப்புள். அதான் நிறைய பேர் அவனை அஃபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் என்னுடைய விக்டரிஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களை விட அதிகம். அதனால நான் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை, பட் அப்படி தான் என் லைஃப். ஹவு டு டூ இட்ங்கிறத விட ஹவு நாட் டு டூ இட் ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணுங்கிறத விட எப்படி செய்யக்கூடாது, அதான் முக்கியமான ஒரு லெசன். மிஷனரிஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், லீடர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறேன், பாஸ்டர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், இவாஞ்சலிஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டர்ஸ் ரைஸ் பண்ணல. எவ்வளோ முயற்சி பண்ணேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தினேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு ஆண்டர்வான் பப்ளிஷிங் கம்பெனியில் இருந்து அவங்களுடைய எடிட்டோரியல் டீம் 2 பேரை அதுக்குன்னு இன்வைட் பண்ணி அவங்கள வச்செல்லாம் செமினார் நடத்தணும். என்னெல்லாமா பண்ணி பார்த்தேன். அது எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியலை. அது யாரும் எனக்கு அதுக்கு பதிலும் சொல்ல தெரியல. ஐ ஹாவ் நாட் ரைஸ்ட் ரைட்டர்ஸ். அது பிஓஎம்ல ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் எழுதுறது சும்மா எல்லாம் எழுதுவாங்க. கட்டுரைகள் எழுதுறது, பிரேயர் பற்றி எழுதுனா எல்லாம் எழுதலாம் அந்த மாதிரி. பட் ரைட்டருங்கிறது ஹி கம்ஸ் அலைவ் அஃப்ரெஷ், வித்தியாசமாக வருவார் அவர். அது நான் எழுப்பலை. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. பிறகு நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை ஃபுல்லாக நான் கன்ஃபைண்டாக வச்சுருந்தேன்ல 33 இயர்ஸ். சில நேரங்களில் யோசிப்பேன், கொஞ்சம் இன்னொரு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு. பட் அந்த யோசனை சரியாக தப்பானே எனக்கு சொல்ல தெரியல. பட் யோசிச்சிருக்கேன் அது மாதிரி. பட் எப்போவுமே நான் வந்து லீடராகவே தான் இருந்திருக்கேன். ஸ்கூலில் படிக்கும்போதே கிளாஸ் பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர், என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர். எங்கே போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடர் ஆயிடுவேன். நான் முட்டி மோதிக்கிட்டெல்லாம் போட்டு போட மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வளர்ந்து கட்டவே வாங்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ ஆல் மை லைஃப் நான் லீடரேயாக இருந்ததுனால கரெக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது எனக்கு எப்போவுமே கஷ்டம். நீங்கள் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது ஆனால் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா சொன்னால் கேட்பீங்களா நீங்கள்? I was never a loner. We always had associates, coordinators, board members, எல்லாம் இருந்துச்சு. பட் கஷ்டம்ன்றாங்க. ஆனாலும் கூட அந்த ஏதாவது கரெக்ஷன் வரும்போது ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லலை, கஷ்டப்பட்டேன். அதை சொல்கிறீங்களா நீங்கள் இப்படி இருந்தால் என்ன செய்திருப்பீங்கன்னு கேட்கறது தான் நான் சொல்கிறேன். அது கூட பிறகு ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், பட் ஐ ஹவ் பீன் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் வந்து பெரிய ஹெட்டேக்கு. சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே, உங்களோட வேலை செய்தால் உலகத்துல யாரோட வேலை செய்யலாம் அப்படிப்பாங்க. அது இருக்கு. அது ரொம்ப அளவுக்கு போதும், இதில் விடுங்கன்னு சொன்னால் விட மாட்டேன். இல்லை மறுபடியும் அதை பாருங்க அப்படின்பேன். அந்த மாதிரி ஒரு அதில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். நாட் காம்ப்ரமைஸ், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். இதுதான் சம் ஆஃப் த திங்ஸ். Thank you for being so transparent. It's so we all see you as a very tall leader. பட் நீங்கள் ஓப்பனாக உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸையும் உங்களுடைய ஷார்ட் கம்மிங்ஸையும் ஃபம்பிளிங்ஸையும் இவ்வளவு கிளியராக ஷேர் பண்ணது யூஆர் அ ஹியூமன் பீயிங்னு வெரி மச். எஸ். ஆனால் உங்கள் டெய்லி டிசிப்ளினை சொல்லிடுறீங்களா பிஃபோர் யூ க்ளோஸ்?